கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் வேதவசனம் சொல்லுகிறது, 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவன் நாளைக்கு உங்கள் மத்தியில அற்புதங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீ பரிசுத்தம் இல்லாம உன் குடும்பத்துல அற்புதங்கள் செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்லி, இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், தேவன் நாளைக்கு அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனை சகோதரி, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். குடும்பத்துல இன்னும் அற்புதங்கள் நடக்காம இருக்கிறதா, அதிசயங்கள் நடக்காம இருக்கிறதா? இன்னைக்கு நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, தேவன் உனக்கு நாளைக்கு அற்புதம் செய்வார், நிச்சயமாக செய்வார். குடும்பத்துல செய்வார், தொழில செய்வார், பிள்ளை வாழ்க்கையில, படிப்புல நீ என்னென்ன எதிர்பார்க்கிற அற்புதத்துக்காக காத்திருக்கிறாயோ, இன்னைக்கு நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுது, உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உன் குடும்பத்திலே அற்புதங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்வார். அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. I can't take the name of Jesus. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் வாழ்க்கையில, ஆண்டவரே நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறேன், நாளைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, இக்கட்டுல சூழ்நிலை, அப்பா கடன் பாரங்கள்ல, வியாதியில இருக்கிற எல்லாத்துல ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? நல்ல ஆண்டவரே, நமக்கு கோடி சோத்திரம். எங்களை இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு ஒரு அற்புதங்களை செய்வான்னு சொல்லி இன்னைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம்ப்பா. அப்பா, நாளைக்கு பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கி வர முடியாது சொல்லிக்க. அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அந்த குடும்பத்துல, பிள்ளை சேர தொழில, ஊழியத்துல, வேலையில அற்புதங்களை செய்ய முடியாது சொல்லி கேட்க நேம் ஆஃப் ஜீசஸ் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, கர்த்தர் நாளைக்கு உங்கள் மத்தியில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.